எல்லாரும் சாப்பிட போலாமா? ஆண்டி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டை ஒரு தடவை நான் சுற்றி பார்க்கலாமா? ஏன்னா அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப கூட சரியா சுற்றி பார்க்க முடியல. ஷூர். விஜயா கிட்ட சொல்லி ரூம் கீஸ்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. போ. ம். பாம். முழு எபிசோடையும் Zee5இல் காணுங்கள். என்ன பட்டமா, நீயே சமைச்சு நீயே சாப்பிடுற? அப்பா, 8 ஊருக்கு மணக்குது. வாசனை புடிச்சுக்கிட்டே வந்துட்டேன். கலக்கிறப்போ அது என்ன தனியா பச்சை டப்பால? நீங்க விரதம்னு எனக்கு நல்லா தெரியுமேம்மா, அதுதான் உங்களுக்கு தனியா சமைச்சு வச்சிருக்கேன். அதுதான் பட்டம்மா, எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? ஐ லைக் இட். ஏய், என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, போய் டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. எல்லாம் வர போறாங்க. போங்க. சரிங்கம்மா. போங்க. ஏய், இங்க என்ன வேடிக்கை? வேலையை பாரு. பாரு பட்டம்மா, போன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போறாங்க. அது கருகிடாதா? போய் பாரு. போ. நான் போ, பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ. இந்த வீட்டு உப்ப திங்கிற தாட்சாயணி அகிலாண்டேஸ்வரி மூஞ்சில காரி துப்பணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். பட்டம்மா, அம்மா, அது பாத்துட்டியா? எல்லாத்தையும் நல்லா ருசியா செஞ்சு வை. வரவங்க அப்படியே ஆடி போயிடணும். சரிங்க. பாத்துக்க. என்ன ஐஷு, பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? மா, இதெல்லாம் பார்த்தாலே வயிறு ஃபுல்லாயிரும் போல இருக்கு. இது ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரை சமையல். இத எல்லாருக்கும் பரிமாற மாட்டோம். ஆனா மருமகளுக்கு என் பரம்பரை என்னன்னு சாப்பாட்டுல இருந்தே சொல்லணும் இல்லையா? ஆண்டி, ஃபார் மீ திஸ் இஸ் a very new change. ஆமா, ரொம்ப சேஞ்ச் தான். நல்லா சாப்பிடு. அப்படியே கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி துடிக்க போறேன். சாப்பிடுங்க. சூடு ஆறிட்டா அப்ப டேஸ்ட் நல்லா இருக்காது. சாப்பிடுங்க. சோத்த கையில வச்சுட்டு சாமி கும்பிட்டா அவர் போட்ட உப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு வர. கும்பிடு, நல்லா கும்பிடு. சாப்பிடுங்க. சரி. வாட் இஸ் திஸ் அகிலாண்டேஸ்வரி? ட்ரெடிஷனல் ஃபுட்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேவலமான ஃபுட்டை சாப்பிட வச்சிட்டீங்களே. இந்த சாப்பாடை மனுஷன் சாப்பிடுவானா? ஹலோ, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்ல மரியாதை கெட்டுரும். என்ன மிரட்டுறீங்களா? கல்யாணம் பேசலான்னு கூப்பிட்டு விருந்துல அவமானப்படுத்துறீங்க. இதான் உங்க கலாச்சாரமா? உங்க பரம்பரை உப்பு ரொம்பவே கரிக்குது. குப்பையில தான் கொட்டணும். ஆண்டி, எமோஷன் ஆகாதீங்க. இங்கேயோ தப்பு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
பட்டம்மா, என்ன இது? மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ தப்பாயிடுச்சு. வாய மூடு. இந்த மாதிரி கேவலமான சாப்பாட்டை சாப்பிடுறதை விட பட்னி கிடக்கலாம். இதுல கௌரவமா, மரியாதையா, ஸ்டேட்டஸா, பரம்பரையா, வெக்கம் கிட்டவங்க. இதுல அகிலாண்டேஸ்வரி வாரிசுக்கு பொண்ணு வேற கொடுக்கணுமா? ஏய், என்னோட ஸ்டேட்டஸ், குடும்பம், வாரிசு இத பத்தி எதுவும் பேசாத. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்ல நீ அடி எடுத்து வைக்க கூடாது. கெட் அவுட். போங்க போங்க. பெருசா ஊர்ல இல்லத பொண்ணு பெத்து வச்சிருக்காங்களா, வந்துட்டாங்க. வனஜா, 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 என்ன ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? சாரிக்கா. என்ன பகல்லையே கனவா? சாப்பிடுங்க. இப்ப வரைக்கும் கனவு தான் கண்டேன். இப்ப அந்த கனவு நினைவாக போகுது. நல்லா சாப்பிடுங்க. வாவ், சூப்பர் ஆண்டி, எக்ஸலண்ட். இப்படி ஒரு சாப்பாடை நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை. எப்படி இருக்குக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பட்டமா. வனஜா மாறுங்க, சீக்கிரம் முடிச்சுக்க. போ வா சீக்கிரம். டேய், என்னடா பண்றாங்க? ஒன்றும் புரியலையேக்கா. போடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிடுங்க. ம், சாப்பிடுங்க. ஆண்டி, இந்த டேஸ்ட நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் லஞ்ச். ரொம்ப பிரமாதமா இருக்கு சாப்பாடு. ஆண்டி, என்னோட நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் இவங்களே சமைக்கணும். கண்டிப்பா. ஆண்டி, வித் யோர் பெர்மிஷன் உங்க கிச்சனை ஒரு தடவை நான் பார்க்கலாமா? ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்டு மருமக, எங்க வேணாலும் போலாம். சந்தோஷமா போய் பாருமா. முதல்ல சாப்பிடுங்க. விருந்து சாப்பிட்டவங்க தான்டா வெத்தலை போடணும். அதுவும் நீ சின்ன பையன். சின்ன பையனா மாடு முட்டுமா? சாப்பிடலான்னு வச்சிருக்காங்க. பார்வதி, அம்மா வராங்க. இங்க பாரு, அப்படி போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க போங்க. பூமி, நீங்க 2 பேரும் அங்க போய் நில்லுங்க. அழைச்சுக்கோங்க. சரிக்கா. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.